முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானதல்ல என்று உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது. குறித்த சட்டமூலத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தீர ஆராய்ந்த பின்னர் உச்ச நீதிமன்றம் அதன் தீர்ப்பை அறிவித்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் குறித்த தீர்மானம் சபாநாயகர் விக்ரமரத்னவுக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஆரம்பத்திலேயே சபாநாயகர் இந்த ஒரு விடயத்தை அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிரகாரம் நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையை கொண்டு குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவுதான் போச்சின மாதிரி முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தினால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தவறினார்கள் என்று அவர்களுக்கு எதிரான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் அதனூடாக பொதுமக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டதாகவும் தீர்ப்பளிக்குமாறு கோரிய இந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குற்றாடல் நீதி மையம் குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் வழக்கு உயர் நீதிமன்றத்தில் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வின் முன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு தொடர்பான ஆட்சேபங்களை தெரிவிக்க 2 வார கால அவகாசங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த கொஞ்ச காலங்களுக்கு முதல்ல தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு விற்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில இப்பொழுது இப்படியாப்பட்ட இன்னும் ஒரு பிடி விழுந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இவர்களுக்கு இந்த தொடர் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் இவர்கள் என்ன விடயங்களை விதைத்தார்களோ அதைத்தான் இப்பொழுது அறுவடை செய்யக்கூடிய காலங்களில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற போல் தெரிகின்றது. இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரட்ன அவர்கள் பிணையில் செல்ல நீதிமன்றம் இன்றைய தினம் அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ராஜித்த சேனாரத்ன அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிரிந்த மீன்வள துறைமுகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் மணல் சுரங்க திட்ட ஊழல் வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த திட்டத்தினூடாக அரசாங்கத்துக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டதாக கூறிய இந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போத்தரகமவினால் ராஜித்த பிணையில் செல்வதற்கான அனுமதி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் ராஜித்த சேனாரத்ன அவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் தலா 20 லட்சம் ரூபாய் சரீரப்பிணைகளின் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ராஜித்த சேனாரத்ன அவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்ற ஒரு செய்தியை இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னாங்க, விஜயை விட பலம் வாய்ந்த எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அவர்களாலேயே அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே கச்சைதீவை அவர்களால் வாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. இப்பொழுது விஜய் மட்டும் கச்சைதீவு சம்பந்தமாக பேசி என்ன பயன் இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைய தினம் ஒரு கேள்வியை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கச்சைதீவுக்கு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருபோதும் விஜயால் கச்சைதீவை வேண்டிக் கொள்ள முடியாது, அதனால் இந்த அரசியல் நாடகங்களை விட்டுவிட்டு நீங்கள் உண்மையிலேயே செல்ல வேண்டும், அருகம்பை பிரதேசத்துக்கு சென்று அங்கே உள்ள உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதிக்கு முஜிபுர் ரஹ்மான் இன்றைய தினம் ஒரு கருத்தை நாடாளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார். ஆகவே இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.